அன்பான தோழலுக்கு வணக்கம். ஒரு சிலவங்க இந்த நோயாளியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனாலும் சரிதான், மருத்துவமனைக்கு போனாலும் சரிதான், அவங்கள பயமுறுத்தியே சாகடிச்சிருவாங்க. நோயாளிக்கு நோய் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நோயை ரொம்ப பெருசுப்படுத்தி பேசி என்ன செய்திருவாங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிருவாங்க. இந்த நோய் வந்தவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க, அவங்கள இந்த ஆஸ்பத்திரியிலேயே வச்சுருந்து பாருங்கள், நீங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும், ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது, இல்லைன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி அந்த நோயாளுடைய மனதை குழப்பி பயமுறுத்தி, உண்மையாக சொல்கிறேன், சாகடிக்கவே செய்திருவாங்க. என்ன பேசணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிவதே இல்லை. ஒரு பாசிட்டிவான திங்ஸை நோயாளிகள்கிட்ட பேசணும். அவங்கள என்ன செய்யணும், அந்த நோய் ஒன்றுமே செய்யாது, நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு குணம் ஆகும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, பாருங்கள் உங்களுக்கு 2-3 நாளையில் இதெல்லாம் குணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பாசிட்டிவ் திங்ஸை பேசி அவங்கள என்ன செய்யணும், நம்ம ஆறுதல் படுத்தணும். அப்படி நம்ம பேசக்கூடிய நேரத்திலே அவங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணம் ஆகும். இதுக்கு ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, பயமுறுத்தி நோயை குறித்து ரொம்ப பெருசாக பேசி அந்த நோயாளிகளையே சாகடிச்சுவாங்க. தயவு செய்து நோயாளிகள்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் ஞானமாக பேசுகிறத கொஞ்சம் கற்றுக்கிடுறது நல்லது. எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சிலவங்க இப்படி செய்கிறாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றுறது நல்லது. நன்றி.